மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான செய்தி இன்றைக்கி வெளியாக இருக்குது. 2012 to 16 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வெளியாக இருக்குது. இது 12 to 16 அப்படின்னா டெட் ஆசிரியர்கள்னால் டெட் ஆசிரியர்கள் கிடையாது. இது சிறப்பாசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி இது போன்ற சிறப்பு ஆசிரியர்களுக்கு தான் இந்த பணி நியமனம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 6 ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள், எந்த வருடத்தில் தேர்வு நடந்தது, ஏன் இவ்வளவு காலதாமதம் போன்ற எல்லா கேள்விக்கும் பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆயிஷா நியூஸ் சேனல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் உடனடியாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். இது டெட் டீச்சர்ஸ் கிடையாது. டைட்டில் பார்த்தீங்கன்னா 2012 to 16 டெட் ஆசிரியர் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. டெட்டு கிடையாது, ஸ்பெஷல் டீச்சர்ஸு. இது வந்து பகுதி நேர ஆசிரியர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பகுதி நேர ஆசிரியர்கள், ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், டிராயிங், மியூசிக் அண்ட் ரிசீவிங். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு? 26/7/2017. 2017 ஜூலை மாதம் வந்த நோட்டிஃபிகேஷன். 1325 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. எக்ஸாம் நடந்தது 23/9/2017. இப்போ கிளியர் ஆகிட்டிங்களா? இது காமனாக நடந்தது. ஃபிசிக்கல் எஜுகேஷன், டிராயிங், மியூசிக், சீவிங் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நடந்தது. இதில் இந்த 6 டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஏன் வந்து இவ்வளோ காலதாமதமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் யாருன்னா இவங்க தான். உடற்கல்வி, இசை, ஓவியம், தையல் இவங்க எல்லாருமே பகுதி நேர ஆசிரியர்கள். இவங்க தற்காலிக ஆசிரியருக்குள்ளே வரமாட்டாங்க. புரிஞ்சிச்சுன்னா வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மற்றவங்களுக்கும் தெரியணும். இந்த 6 ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு துறை. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சமூக பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிற 19 போஸ்ட்டில் செலக்ட் ஆன டீச்சர்ஸுக்கு 6 டீச்சர்ஸுக்கு வந்து ஸ்கூல் வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்ரேட் ஆகலை. சமூக பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து இயங்கலை. அப்படி இயங்காததுனால அந்த இடத்துல தையல் ஆசிரியர்கள் அங்கே வேலைக்கு போக முடியாத காரணத்தினால இவர்கள் நீதிமன்றத்தின் வழக்காடு மன்றத்தோட தீர்ப்பு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கல்வித்துறையின் கீழே வேலை செய்ய வராங்க. இதுதாங்க சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்றது நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பார்க்கலாம். சமூக பாதுகாப்பு துறை இந்த வார்த்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் 19 போஸ்ட்டில் 6 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற போஸ்ட்டில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது தான் தெரியும். இது வந்து கோயம்புத்தூர் சிஓ ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸ்க்ரீன்ஷாட் எது ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். 2012-16 ஆண்டிற்கான சிறப்பாசிரியர்கள் தையல் பாடத்திற்கு, பிராக்கெட்டில் தையலுக்கும், தையல் பாடத்திற்கு தற்காலிக தெரிவர் பட்டியல். தற்காலிக தெரிவர் பட்டியல்னா தற்காலிக ஆசிரியர் கிடையாது. இது ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஃபைனல் ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் தான். இவங்களுக்கு நிரந்தர பணி தான், நிரந்தர சம்பளம் தான். உடனே யாராவது இது தற்காலிக நியமனம் கொடுத்துருக்காங்க, தற்காலிக நினச்சிக்காதீங்க. இது நிரந்தர சம்பளம், நிரந்தர நியமனம். அப்போ இது தற்காலிக தெரிவர் பட்டியல்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு. எப்போ நடந்திருக்கு? 2012-17 அந்த எக்ஸாமுக்கு சிறப்பாசிரியர் தையல் பாடத்திற்காக தெரிவு பட்டியல் தயார் செய்யப்பட்டது. ஆனால் இவங்க எங்கே செலக்ட் ஆகிருக்காங்கன்னா, சமூக பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்துறையின் கீழ் பள்ளிகள் ஏதும் செயல்படாத காரணத்தினால். இதுதாங்க ரீசன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, சமூக பாதுகாப்பு துறையின் மைண்டில் வச்சுக்கோங்க. சோஷியல் டிபார்ட்மெண்ட்டு, சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது இங்கே சமூக பாதுகாப்பு துறைக்கு கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பணியிடங்களில் அத்துறையின் கீழ் பள்ளிகள் ஏதும் செயல்படாத காரணத்தால் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகள் பணிபுரியும் பொருட்டு சமூக பாதுகாப்பு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளவர்களை என்ன பண்ணுறாங்க, மேலே ஒரு 2-3 லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற பள்ளிகளில் பணி செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க, இவங்கள மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுதான் கடைசி லைனில் வந்திருக்கும். 4 லைனில் பாருங்கள். 2012-16 ஆண்டில் சிறப்பாசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள் பணிக்கு நேரடி நியமனம் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கீழ்குறித்த தேர்வாளர்களுக்கு அன்னாரது பெயருக்கு எதிரே பள்ளிகள் குறிப்பிடுகின்றோம். இவ்வளோதாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த சமூக பாதுகாப்பு துறையின் கீழே என்ன கிடையாது, ஸ்கூல்ஸ் இல்லை. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துனாங்க. இந்த டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட்டு கிளியராக இருக்குது. சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பள்ளிகள் செயல்படலை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு ஒரு காலத்தில். சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சமூக பாதுகாப்பு துறை ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. அது கீழே ஸ்கூல்ஸ் இல்லை, சீவிங் டீச்சர்ஸ்க்கு இல்லை. இப்போ 19 டீச்சரில் 6 டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் இயங்கால கொடுக்காம வந்திருக்காங்க. இப்போதைக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறை கீழே கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஆசிரியர்களில் இந்த 2 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 59 வயசுக்கு வந்துட்டாங்க. இந்த ஓவரால் 6 ஆசிரியர்களில் ஸ்க்ரீனில் இருக்கிற 2 டீச்சர்ஸு 58-59 வயசில் இருக்காங்க. 59 வயசில் வேலை கொடுக்குறாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை எந்த லட்சணத்தில் இருக்குது,
அதுமாதிரி டிஆர்பி என்ன மாதிரி செயல்முறை ஏற்படுத்திக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில, எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க. இதை வந்து யார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜூம் பண்ணும்போது தெரியும் பாருங்கள். கொடுத்துருக்குற அப்பாயின்மெண்ட் யாருக்கு? மீனாட்சி எஸ். மீனாட்சி எக்ஸ். இந்த நம்ம சகோதரி ஆசிரியர் சகோதரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மீனாட்சி எஸ்ஸு. இவங்க டேட் ஆஃப் பர்த் 1967. 1967னா இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 59 வயசு. இப்போ போயிட்டு அவங்க வேலைக்கு போனால் 10 மாதம் வேலை செய்வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், தகவல் கேட்டுக்குங்க. வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்குது, தெரியாமல் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்குற தகவலை அனுப்புங்க, தெரியப்படுத்துங்க. அதை சார்ந்த விளக்கங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு பதிவு செய்யப்படும். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிதல் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். புரிஞ்சுது சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு சார் சொல்லுங்கள். இல்லைனாலும் பதிவு பண்ணுங்கள், நான் அங்கேயே விளக்கம் கொடுக்குறேன். இது 2012 to 16 டெட் ஆசிரியர்கள் கிடையாது. 2012 to 16 சிறப்பாசிரியர்கள் தேர்வு. இந்த சிறப்பாசிரியர்கள் தேர்வில் 1325 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இதில் டிஃபென்ஸு, சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த துறையின் கீழ் செலக்ட் ஆன 6 பேருக்கு பணியிடங்கள் இல்லை. அங்கே ஸ்கூலே இயங்காதனால வேறு துறைக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இதோட விளக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளு.